கரிகால சோழன் கரை புரண்டு ஓடுற காவிரி ஆற்றுக்கு நடுவில் கல்லணையை கட்ட நினைச்சது காரணம் என்ன? அப்படி கரை புரண்டு ஓடுற அந்த காவிரி ஆற்றுக்கு நடுவில் கல்லணையை எப்படி கட்டினாரு அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோழ நாடு செழிப்பாக இருந்தாலும் உணவுப் பொருட்களும் தானியங்களும் பர்மா மற்றும் இலங்கையிலிருந்து தான் இறக்குமதி செஞ்சாங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, கரை புரண்டு ஓடுற காவிரி நதியானது மழை காலத்தில் விவசாய நிலத்தை பாதிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் அது பாதிச்சது. இது ரெண்டையும் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி கடல் அன்னையை பார்த்துக்கிட்டு கரிகால சோழன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அப்போதான் கடல் அலைகள் அவருடைய காலை தழுவி போகிறத அவர் உணர்றாரு. அடுத்தடுத்து வந்த கடல் அலைகள் அவருடைய காலை மண்ணில் புதைக்கிறத அவர் கவனிக்கிறாரு. எது நடந்தாலும் அது ஈசனின் செயலை நம்புறவர் கரிகால சோழன். இது எல்லாத்தையும் கவனிச்ச கரிகால சோழன் ஆகாயத்தை பார்த்து புன்னகையோடு, ஈசனே, என் மனதிற்குள் இருந்த குழப்பம் நீங்கியது, இனி சோழ தேசம் செழிப்படையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க கரிகால சோழன் கண்டுபிடிச்சது என்னன்னா, மண் அரிமான தத்துவம். அடுத்த நாள் அரண்மனைக்கு போன கரிகால சோழன் அங்க இருக்கிற அமைச்சர்கள்கிட்ட தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் அதே நேரத்தில் மண் அரிமான தத்துவத்தையும் அவர் எடுத்து சொல்றாரு. கரிகால சோழன் கடலை பார்த்து நின்றுட்டு இருக்கப்ப அவருடைய காலுக்கு கீழே இருக்கிற மண் துகர்கள் கடல் அலையால் அவருடைய கால் கடியில் இருக்கிற மண் துகர்கள் அரிக்கப்பட்டு எப்படி அவருடைய கால் மண்ணில் புதஞ்சதோ அதே முறையை பயன்படுத்தி காவிரி ஆற்றுக்கு நடுவில் கல்லணையை கட்ட முடிவு பண்ணுறாரு கரிகால சோழன். பல டன் எடை கொண்ட பாறைகளை கொண்டு வந்து ஒரே அளவாக சமமாக வெட்டி காவிரி ஆற்றுடைய நீர் ஓட்டத்துக்கு இணையாக அந்த பாறைகளை ஒன்று மேலே ஒன்று போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு பாறையும் நீர் ஓட்டத்துக்கு இணையாகவும் பாறையோட எடையை பொறுத்தும் மண்ணில் ஆழமாக புதைய ஆரம்பிக்குது. இப்படி ஒரு பாறைக்கு மேலே இன்னொரு பாறை போய் விழும்பொழுது அது ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு ஒட்டும் பசையை ஒட்டுறாங்க. களிமண்ணாலான வித்தியாசமான ஒரு பசையை ஒட்டுறாங்க. அது என்னன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒவ்வொரு பாறைக்கும் நடுவில் இடைவெளியே இல்லாமல் அந்த ஒட்டும் பசையை வச்சு ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல மக்களுடைய கடுமையான உழைப்பால் பிரம்மாண்டமான கல்லணை கட்டி முடிக்கப்படுது. வினாடிக்கு 2 லட்சம் கன நீர் வரக்கூடிய அந்த காவிரி ஆற்றை திமிரு பிடிச்சு ஓடுற அந்த காவிரி நதிக்கு நடுவில் கல்லணையை கட்டின அந்த கரிகால சோழனை பார்த்து சோழ தேசமே அவரை வாழ்த்தி வணங்குது. உணவுப் பொருட்களையும் தானியங்களையும் மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்ச சோழ நாடு கல்லணை கட்டின பிறகு அவங்க மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கரிகால சோழன் இப்படி தான் கல்லணையை கட்டினாருன்னு சொல்லி நம்மளால் எளிதாக சொல்லிட முடியும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் பல டன் எடை உள்ள கற்களை கொண்டு வந்து கரை புரண்டு ஓடுற காவிரி ஆற்றுக்கு நடுவில் கற்களை போட்டு அதுக்கு நடுவில் தண்ணிக்கு நடுவில் களிமண் மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு பசையை ஒட்டி அது மேலே கல்லணையை கட்டுறாங்க. கல்லணையை எப்படி கட்டினாங்க, 2000 வருஷமாக அது எப்படி நிலச்சி நிற்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக தஞ்சாவூர் இருக்க மிகப்பெரிய காரணம் அந்த கல்லணை தான். இப்போ வரைக்குமே கரிகால சோழன் கல்லணையை கட்ட எந்த வகையான பசையை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வித்தியாசமான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.